இப்ப ஒருத்தி அவ பேர் என்ன? இசை ராணியா? இசை குவாணி. அவ பாடுறா ஐயம் சாரி ஐயப்பா. எவ்வளவு பெரிய கேவலம்! ஐயம் சாரி யசோதன்னு சொல்ல முடியுமா? ஐயம் சாரி கன்னிமேரி. நீ எப்படி அது கன்னி, நீ எப்படி அது மேரி அப்படி கேட்க முடியுமா? இசை ஞானிக்கு இசை இசை வாணியா? அவளுக்கு பேர் வேற ஏதாவது இருக்கும். இசை மேரி, இசை மேரி அப்படி கேட்க முடியுமா? இன்னைக்கு பாரத நாடு முழுக்க அதிகமான வழக்குகளை சந்திச்சிருக்கா. ஒரு பிராடு. அவர் டான்ஸும் அவன் ஆட்டமும் கண்டாங்கிராசு எரும மாடு அயோக்கியத்தனம் பாருங்க. என்ன சார், நம்ம வந்து ஏசுநாதரா இருந்துட்டு போட்டு 33 தேவர்கள் ஏசுநாதர் ஒரு அல்லா ஒரு கோபமா வாழ்ந்துட்டு போட்டு வச்சுக்கோ. நமக்கு தான் ஏகப்பட்ட கடவுள், கூட 2 கடவுள் வச்சுட்டு போவோமே. கோபமா நமக்கு, நஷ்டமா எனக்கு. ஏசுநாதருக்கு ஒரு சாம்பிராணி திரியை காணிச்சு ஒரு சூடத்தை போட்டு ஒரு சந்தனம் குங்குமத்தை வச்சு ஒரு மாலையை போட்டு அமாவாசை விரதம்னா அவரும் நம்ம சாணி நாயன்மார்கள் ஒரு ஆள் வச்சுட்டு போவோம். எவ்வளவு கோயில் வச்சிருக்கோம். ஒரு ஏழுநாள் நம்ம கும்பிட மாட்டோமா? அட சண்டால மேரி. இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? ஐயப்பன் பாவம் போல அங்க உட்கார்ந்து இருக்காரு. கார்த்திகை மாசம் வந்தாலே அது அவங்களுக்கு அரிப்பு வந்துடும். அது நாய்களுக்கு தான் அரிப்பு வரும். இந்த நாய்க்கு தான் அரிப்பு வந்துருச்சு. எவ்வளவு பெரிய கேவலம் நினைச்சு பாருங்க. வேற எந்த மதத்தையாவது கை வைக்க முடியுமா? கை வச்சு பேச முடியுமா? அவன் நடிகர் சிவகுமார் ஒன்ன பேசா, சிவகுமார் இன்னொன்ன பேசா. அவ வேற என்ன அவங்க மறுபுவான். அவ வந்து திருப்பதியில போய் காவல் இருக்கா. ஆமா சோழிகா. இந்த மாதிரி அவங்க சோழியே கத்தாரு. எவ்வளவு பெரிய அநியாயம், எவ்வளவு பெரிய கேவலம். வேற ஏதாவது ஒரு மதத்தை பேசுறாங்க. அப்போ நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவான், இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தா சிறைக்கிறவன் ஒழுங்கா சிறைப்பான். நீ இருக்கவன் சரியில்லை கருப்பசாமி, அங்க சரியில்லை தென்காசியில. சரியா இருந்திருந்தா பேசுவாளா? நீலாம்பரி ரோட்டுக்கு வருவாளா? கடிச்சிருவான், அசிங்கப்பட்டு போகும். இதெல்லாம் நம்மளை வச்சுதான்.